ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன படம் பார்க்க போறோம்னா 2024ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா வெளியாயிருக்க செல்லார் டோர். இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வீட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சில காரணத்தினால அந்த வீட்டை விட்டுட்டு வேற ஒரு புது வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே ஒரு புது வீட்டுக்கு குடியேறவும் செஞ்சிடறாங்க. ஆனா அந்த வீட்ல தான் செல்லார் டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர் இருக்கு. அந்த வீட்டோட ஓனர் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. என்ன ஆனாலும் அந்த செல்லார் டோரை மட்டும் நீங்க ஓபன் பண்ணிடவே கூடாதுன்னு. இவங்களும் அந்த கண்டிஷனுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளேயே போறாங்க. பொதுவாவே ஒரு விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாதானே நமக்கு பண்ணணும்னு தோணும். அதே மாதிரி நம்ம ஹீரோக்கும் அந்த கதவுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆவலா இருக்காரு. இவர் கடைசியா அந்த டோரை ஓபன் பண்ணாரா இல்லையா, அப்படி அந்த டோருக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நான் இங்கே செட் பண்ணிடுறேன். இந்த படம் ரொம்பவே ஸ்லோவா தான் போகும். ஆனா இந்த படத்தோட பிளஸ்ஸே இந்த ஸ்லோனஸ் தான். அப்படி அந்த டோருக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மள அப்படியே ஒரு சீட்டேஜ்லயே வச்சிருப்பாங்க. ஆனா இப்படி ஒரு கதையில கிளைமேக்ஸ்ல வேற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே மாட்டோம். ஆனா நம்மளே மிரள வைக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்காங்க. அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப படத்துக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல் எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு ஹீரோ ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவோட பேரு ஜான், ஹீரோயினோட பேரு சேரா. நம்ம சேரா இருக்காங்கல்ல, அவங்க இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் குழந்தைய தனி ரூம்ல தானே தூங்க வைப்பானுங்க. அதுக்காக அந்த ரூம்க்கு என்ன கலர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசியா ஒரு கலரை செலக்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. நம்ம ஜான் இருக்காருல்ல, அவர் ஒரு ஆர்கிடெக்ட், நம்ம சேரா ஒரு டீச்சர். சோ நம்ம ஜான் எப்போதுமே வேலைனே சுத்திட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போறது, இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது, இதெல்லாம் நம்ம சேரா தனியாவே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜான் சேராவை பாராட்டிட்டு இருக்காரு. இப்ப காலையில விடிஞ்சா நம்ம ஜானு ஆபீஸ்ல இருக்காரு. அங்க ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம ஜானோட ஃப்ரெண்டு, டே அங்க பாரு யார் வரா அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணம்னா, அந்த பொண்ணுக்கும் நம்ம ஜானுக்கும் ஆல்ரெடி லவ் இருந்திருக்கு. ஆனா இப்ப அவர் கல்யாணம் ஆனதுனால அந்த பொண்ணு கிட்ட அவ்வளவா பேசுறது இல்ல. ஆனா அந்த பொண்ணுக்கு நம்ம ஜானை சுத்தமா மறக்கவே முடியல. அந்த பொண்ணோட பேரு அலிசா. அலிசா இப்ப ஜான் கிட்ட வந்து, நீ இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு வேலைய போறல, அந்த வீட்டுக்கு நானும் உன் கூட வரவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் கடைசியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட், அதனால நானும் கூட வரவான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஜான் அதுக்கு வேண்டாம், நானே தனியா போயிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு அலிசாவை அவாய்ட் பண்ணிடுறாரு. அப்படி இப்ப நமக்கு சேராவை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுல உட்காந்து கீபோர்டு வாசிச்சுட்டு இருக்காங்க. அதே டைமுக்கு அவங்களுக்கு டெலிவரி பெயின் வந்துருது. இவங்க ஜானுக்கு கால் பண்ணி பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. கட் பண்ணா நம்ம ஜான் இப்போ அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராரு. உள்ள வந்து பார்த்தா நம்ம சேரா உட்கார்ந்து இருக்காங்க. என்ன ஆயிருக்குன்னா, அந்த குழந்தை கருவிலே இறந்து போயிருக்கு. அதனால இப்ப ரெண்டு பேருமே பயங்கர சோகத்துல இருக்காங்க. வீட்டுக்கு வந்தா இவங்க குழந்தைக்காக ஒரு ரூம் ரெடி பண்ணாங்கல்ல, அந்த ரூமை பார்க்க பார்க்க இவங்களுக்கு இன்னுமே ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. நம்ம சேரா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல தங்க முடியாது, எனக்காக ப்ளீஸ் ஒரு புது வீடு பாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜானும் சரி புது வீட்டுல போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நிறைய வீடு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே ஒரு மாசம் ஆயிடுது. ஆனா இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு இன்னமும் கிடைக்கவே இல்லை. இவங்களுக்கு வீடு பார்த்து கொடுக்குற லேடி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, இதுக்கு மேல காட்டுறதுக்கு என்கிட்ட வீடே கிடையாது. வேணா ஒண்ணு பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர்கிட்ட உங்களை அனுப்பி வைக்கிறேன். அவரு ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்காரு. எந்தெந்த இடத்துல எந்தெந்த வீடு இருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நீங்க அவரை போய் மீட் பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான வீடு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, இவங்களும் நேரா அவர் மீட் பண்ண போறாங்க. அந்த வீடே எப்படி இருக்குன்னா, காட்டு பகுதியில தன்னந்தனியா ஒரு வீடு இருக்கு. கிட்டத்தட்ட பார்க்க ஒரு பேய் பங்களா மாதிரியே இருக்கு. இவங்களும் அதையே தான் யோசிச்சுட்டு போறாங்க, என்னது பேய் பங்களா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் போயிடுறாங்க. ஆனா அந்த வீட்டை பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த வீடு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இவங்களுக்கு இப்ப வீடு பார்த்து கொடுக்க போறவரோட பேரு எமட். அவர் வந்து, வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உள்ள வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. இந்த வீடை பாக்குறதுக்கு ரொம்ப பழங்காலத்துல கட்டின வீடு மாதிரி இருக்கு. எப்ப கட்டினதுன்னு கேட்டா 1980 சொல்றாரு. இந்த வீடு இதுக்கு முன்னாடி நிறைய டேமேஜ் இருந்துச்சு. ஆனா 10 வருஷமா கஷ்டப்பட்டு இந்த வீட்டை நான் ரெனோவேட் பண்ணியிருக்கேன். ஆமா, எங்களுக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நிஜமாவா? சரி வாங்க உள்ள போலாம் அப்படின்ட்டு இப்ப ஹாலுக்கு கூட்டிட்டு போறாரு. நாங்க இந்த ஏரியால நிறைய வீடு பார்த்தோம். ஆனா எந்த வீடுமே எங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. கரெக்ட் தான், இங்க இருக்க வீடெல்லாம் அந்த அளவுக்கு யாருக்கும் சீக்கிரம் பிடிச்சிடாது. சரி நீங்க எந்த மாதிரி வீடு எதிர்பார்க்கறீங்க? அது மட்டும் இல்லாம உங்களை பத்தி நான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு பண்ணலாமா? நான் சரக்கு வாங்கி வச்சிருக்கேன், தனியா அடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கும், வாங்கல 3 பேரும் சேர்ந்து அடிக்கலாம் அப்படின்னு இப்ப சரக்கு அடிக்க கூட்டிட்டு போறாரு. நீங்க ரெண்டு பேருமே யங்ஸ்டர்ஸ், ஏன் இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள வந்து வாழணும்னு நினைக்கிறீங்க? சிட்டில வாழலாமே. இல்ல, எங்க லைஃப்ல இப்பதான் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு தனியா பீஸ்ஃபுல்லான வீட்டுல வாழலாம்னு இங்க வந்திருக்கோம். அப்படின்னா உங்க லைஃப்ல ஒரு புது சாப்டர் ஓபன் பண்றதுக்கு இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. சரக்கு அடிச்சு முடிச்சுட்டு அந்த வீட்டுல இருக்க ஷோகேஸ் எல்லாம் பார்த்தா நிறைய கன்னு புல்லட் எல்லாமே வச்சிருக்காரு. இது என்ன கன்னு புல்லட்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க? 1918ல முதன்னு இந்த வீட்டுக்காக ஃபவுண்டேஷன் போட்டப்போ இதெல்லாம் மண்ணுக்கு அடியில இருந்து கிடைத்த பொக்கிஷங்கள். அதை எனக்கு தூக்கி போறதுக்கு மனசு வரல, அதான் ஷோகேஸ்ல பத்திரமா
பத்திரமா வச்சிருக்கேன். சரி, நான் இந்த வீட்டை தனியா சுத்தி பார்க்கலாமா? ஏன் தனியா சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த வீட்டை ஏன் நீங்களே வாங்கக்கூடாது? நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே. இந்த வீட்டை பார்த்தா கண்டிப்பா காஸ்ட்லியா தான் இருக்கும். எங்ககிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்ல. கொஞ்சம் கம்மி பட்ஜெட்ல பார்த்து கொடுங்க. இருங்க. காசை பத்திலாம் இப்ப நம்ம பேச வேண்டாம். நீங்க ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்க வந்திருக்கீங்கல்ல, நீங்க சொல்லுங்க, ஒரு வீட்டால உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா? வீட்டால கொடுக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. பட் நாங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தா எங்களால சந்தோஷமா இருக்க முடியும். சரி வாங்க உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூட்டிட்டு போறாரு. நம்ம சேரா எமட் கிட்ட, சரி உங்களுக்கு இந்த வீடு சந்தோஷத்தை கொடுத்துருக்கான்னு கேட்டா, ஒரு காலத்துல கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு இந்த வீட்டுல இருக்க சுத்தமா இஷ்டம் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சரி எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொன்ன உடனே, இருங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு நீங்க இங்க தங்கிட்டு தான் போகணும். இது என்னோட ரெக்வஸ்ட். ப்ளீஸ் நீங்க இங்கே தான் தங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சூப்பர். நீங்க தூங்கிட்டு காலையில எந்திரிக்கிறப்போ உங்களுக்கு ஏத்த மாதிரியான வீடு உங்க கண்ணு முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப காலையில விடிஞ்சா இவங்க 2 பேரும் எமட் எங்கன்னு சொல்லி வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. அங்க எமட்ட காணோம். அப்படியே அங்க டைனிங் டேபிள்ல பார்த்தா அங்க ஒரு பேப்பர் இருக்கு. இவங்களும் இப்ப அந்த பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல எமட் என்ன எழுதியிருக்காருன்னா, உங்க 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நானும் இந்த வீட்டுல தனியா வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. அதனால இந்த மொத்த வீட்டையும் நான் உங்களுக்கே தரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், எக்காரணத்தை கொண்டும் வீட்டுக்கு பின்னாடி இருக்க செல்லார் டோரை நீங்க ஓபன் பண்ண கூடாது. அப்படி நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடு மறுபடியும் எனக்கே சொந்தமாயிடும். இது ஒரு நல்ல வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. இவங்க உடனே போய் அந்த செல்லார் டோரை தான் பாக்குறாங்க. ஜான் என்ன கேக்குறாருன்னா, இவ்வளவு பெரிய வீட்டையே விட்டுட்டு போறாரு, இந்த செல்லார் டோர் ஓபன் பண்ணி பார்த்தா என்ன தப்பு? அப்படி இந்த டோருக்குள்ள என்னதான் இருக்கு? எனக்கு சந்தேகமா இருக்கே. அதுக்குள்ள என்ன இருந்தா நமக்கு என்ன? இந்த வீடே நமக்கு சொந்தமாக போகுது. உனக்கு இது தப்பா தோணலையா? இதுல என்ன தப்பு இருக்க போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ, எமட் கிட்ட இவங்கள ஒரு லேடி ரெஃபர் பண்ணி விட்டாங்கல்ல, அவங்க இப்ப வராங்க. என்ன பேப்பர்லாம் சைன் பண்ணி முடிச்சிட்டீங்களா? நம்ம டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிடலாமா? ஒரு நிமிஷம், இங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு புரியல. இந்த வீடு மொத்தத்தையும் எங்களுக்கு ஃப்ரீயா தரேன்னு அவர் சொல்றாரு. எப்படி இது சாத்தியமா இருக்க முடியும்? ஆமா, அதுதான் உண்மை. இந்த செல்லார் டோரை மட்டும் நீங்க ஓபன் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கே சொந்தமாயிடும் அப்படின்னு ஒண்ணு. நம்ம ஜான் சேராவை தனியா கூட்டிட்டு போயிட்டு, சேரா எனக்கு என்னமோ இதுல ஏதோ தப்பு இருக்க மாதிரி தோணுது. ஜான், இதுல என்ன தப்பு இருக்க முடியும்னு நீ நினைக்கிற? இங்க பாரு, இந்த வீட்டை பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேற்று நைட்டு ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டில் தான் நான் நிம்மதியாக தூங்கினேன். இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கு. இதெல்லாம் நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டை நம்ம வாங்கலாம் அப்படின்னு ஒன்று இவங்களும் போய் அந்த டாக்குமெண்ட்ல இப்போ சைன் பண்ணிடுறாங்க. சைன் பண்ணி முடிச்ச உடனே நம்ம சேராக்கு பயங்கர சந்தோஷம். ஜான், இனிமே இது நம்ம வீடு, நம்ம சொந்த வீடு அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. இவங்க புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்காங்கல்ல, அதனால இவங்க ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாம் இந்த வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. அதனால இப்போ அங்கே ஒரு பெரிய ஃபங்க்ஷனே நடந்துட்டு இருக்கு. கரெக்டாக அங்கே நம்ம ஜானோட அலிசாவும் வராங்க. நம்ம ஜான் அலிசா கிட்ட தனியா போயிட்டு, நீ எதுக்காக இங்க வந்த? உன்னதான் நான் இன்வைட் பண்ணவே இல்லைல்ல. ஆபீஸ் கொலீக்ஸ் எல்லாருமே வராங்க, நான் மட்டும் வராம இருந்தா நல்லாவா இருக்கும்? அதனாலதான் வந்தேன். அது மட்டும் இல்ல, எனக்கு உன்னை பார்க்காம இருக்க முடியல, அதுக்காகவும் தான் வந்தேன். உனக்கு நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். குழந்தைய பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணாத, உனக்காக எப்போதுமே நான் இருப்பேன். அலிசா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. லாஸ்ட் டைம் ஏதோ தெரியாம நடந்துருச்சு, அதுதான் கடைசி தடவை. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு என்னை விட்டுடு அலிசா அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ ஒருத்தர் கதவை திறந்துட்டு உள்ள வந்து, ஜான், வீட்டுக்கு வெளியில ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இவரும் வீட்டுக்கு வெளியில போய் பாக்குறாரு. அங்க பார்த்தா ஒருத்தர் மண்ணெண்ண கேனோட நிக்கிறாரு. ஹலோ பிரதர், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக இங்க வந்து நிக்கிறீங்கன்னு கேட்டா, வேண்டாம், லேட் ஆகிறதுக்குள்ள எரிச்சிடு, இந்த வீட்டை மொத்தமா எரிச்சிடு, இல்லைன்னா உன் குடும்பத்தையே நாசமாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நம்ம ஜானுக்கு எதுவுமே புரியல. ஒரு வழியா இப்ப ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருது. காலையில விடிஞ்சா நம்ம சேரா வீட்டுக்கு வெளியில வராங்க. அங்க ஒரு லேடி வந்து, ஹாய், நீங்க தான் இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கீங்களா? என்னோட வீடு அங்கதான் ரைட் சைட்ல இருக்கு. நேற்றே வந்து உங்களை மீட் பண்ணலாம் நினைச்சேன், ஆனா கொஞ்சம் வேலை, அதனால தான் வர முடியல. சரி, நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களாவது இந்த வீட்டுல முழுசா இருக்கீங்களான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எதுக்காக அப்படி சொல்லிட்டு போறாங்கன்னு நம்ம சேரா குழப்பத்துல இருக்காங்க. இப்ப நம்ம ஜானு ஆபீஸ்க்குள்ள போறாரு. ஆனா ஜானு எல்லாருமே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. என்னடான்னு அச்சார் கிட்ட போய் கேட்டா, அலிசா இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஜான் மேல செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்னது, நானா? அலிசாவையா? இல்ல, நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல. செய்யாத தப்புக்கு என்னை வேலையை விட்டு தூக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இல்ல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இதை நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இன்வெஸ்டிகேட் பண்ணி இது உண்மையா இருந்தாதான் உன்னை வேலையை விட்டு தூக்குவோம். அது வரைக்கும் உன்னை டெம்பரவரி சஸ்பென்ஷன்ல தான் வச்சிருப்போம். எப்போதுமே பொண்ணுங்க சொல்றதை தான் எல்லாருமே நம்புவீங்க. அப்படி நான் அவளை ஹராஸ் பண்ணியிருந்தேன்னா நேற்று நைட்டு எதுக்காக எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவள் வந்திருக்கணும். சரி, இந்த விஷயத்த நீ சேரா கிட்ட எப்படி சொல்ல போற அப்படின்னு கேட்டா, இப்ப நமக்கு வீட்டா காமிக்கிறாங்க. இந்த விஷயத்த இவர் சேரா கிட்ட இருந்து மறைக்க ஆரம்பிக்கிறாரு. சேரா ஜான் கிட்ட, இன்னைக்கு ஆபீஸ்ல டே எப்படி போச்சுன்னு கேட்டா, ரொம்பவே நல்லா போச்சு
அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம சேராவுமே இப்ப வேலைக்கு போகாம வீட்டில் தான் இருக்காங்க. ஆனா அவங்களால ஒரு நாள் கூட சும்மா வீட்டில் இருக்கவே முடியல. அதனால ஜான் கிட்ட, இங்க பாரு ஜான், நான் கூடிய சீக்கிரமே வேலை கிளம்பி போறேன். என்னாலலாம் இந்த வீட்டில் தனியா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீ வேலைக்கு போறதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே நம்ம ஜான் சோகமா இப்ப மாடியில வந்து நிக்கிறாரு. அடுத்த நாள் விடிஞ்சா நம்ம சேரா இப்ப வழக்கம் போல ஆபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. ஆனா நம்ம ஜானை தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கல்ல, அவரால் வேலைக்கும் போக முடியல. என்ன தாண்டா பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, வீட்டுல இருக்க பிடிக்காம ஜாகிங் போயிடுறாரு. நம்ம சேரா கிட்டயுமே டெய்லி வேலைக்கு தான் போறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு இவர் ஜாகிங் மட்டும் தான் போய்கிட்டே இருக்காரு. நம்ம ஜானோட ஹச்ஆர் கால் பண்ணி, ஏய் சேரா கிட்ட நீ இந்த விஷயத்த மறைக்காத, எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியுமோ சொல்லிடு. அப்புறம் ஒரு நாள் அவங்களுக்கே இந்த உண்மை தெரிய வந்துச்சுன்னா உங்க 2 பேருக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிடும். சார், நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவ இப்பதான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கா. அந்த சந்தோஷத்தை என்னால கெடுக்க முடியாது. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் அலிசா கிட்ட போய் பேச போறேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்கா அவகிட்ட போய் பேச போற? அவகிட்ட பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. அப்படி இப்ப அலிசாக்கு நான் உன் கூட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றாரு. ஆனா என்ன நினைச்சாருன்னு தெரியல, டைப் பண்ண மெசேஜை அவரே டெலீட்டும் பண்ணிடுறாரு. அப்படியே சைட்ல பார்த்தா அந்த செல்லார் டோர் அங்கதான் இருக்கு. இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும்? எதனால இதை நம்மள திறக்க கூடாதுன்னு சொன்னாங்க? அப்படி இந்த டோரை நம்ம திறந்தா அது எம்மட்டுக்கு எப்படி தெரியும்? தெரிய வாய்ப்பே இல்ல, நம்ம திறந்து பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பி எடுத்துட்டு வந்து அந்த டோரை திறக்கிறதுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா இவரால திறக்கவே முடியல. அடைச்ச போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. இப்ப நைட் ஆனா நம்ம சேரா ஜான் கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவர் பெருசா கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. ஜான், உனக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற. என்ன சொல்லுன்னு கேட்டா, அந்த செல்லர் டோர் ஓபன் பண்ணா அவருக்கு எப்படி தெரியும்? யாருக்கு? எம்மட்டுக்கு தான். நம்ம அந்த டோரை ஓபன் பண்ணா அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. ஜான், இப்ப நீ என்ன சொல்ல வர? அந்த செல்லார் டோரை ஓபன் பண்ணலாம்னு சொல்ல வரியா? ஆமா, கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அதை திறந்து பாத்திரலாம். இங்க பாரு ஜான், எம்மட் நம்ம கிட்ட கொடுத்த ஒரே கண்டிஷன் அந்த டோரை ஓபன் பண்ண கூடாதுன்னு தான். அதை நம்ம ஓபன் பண்ணிட்டோம், இந்த வீடு மொத்தமும் நம்ம கையை விட்டு போயிடும். எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ இந்த வீடு என்கிட்ட இருக்கணுமா இருக்க கூடாதான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா போயிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஜான் என்ன பண்றாரு, அதே மாதிரி ஜாகிங் போற மாதிரி கிளம்பிட்டு அந்த வீட்டோட பிளான் இருக்கும்ல, அந்த பிளானை ஒருத்தர்கிட்ட போய் வாங்குறாரு. அவர் அந்த பிளானை நம்ம ஜான் கிட்ட கொடுத்துட்டு, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் தங்கியிருந்தவங்க இந்த பிளானை என்கிட்ட வந்து கேட்டாங்க. நானும் ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு பல தடவை கால் பண்ணேன். ஆனா அவங்க எடுக்கவே இல்லை. அவங்க பேர் கூட பாலா. இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி இருந்தவரோட பேர் எமட்டு தானே? எமட்டா? அப்பா, இந்த பேரை கேட்டு பல வருஷம் ஆச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியலையே. ஆமா, இந்த பேரை கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இருக்கும். அவரோட வைஃப், குழந்தைங்கன்னு அந்த வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அவங்க வைஃபும் அவரோட டாட்டரும் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல. அவங்கள இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. சரி ஓகே, தேங்க்ஸ், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு வந்து அந்த ஃப்ளோர் பிளானை பார்த்தா இவர் தான் ஆர்கிடெக்ட் ஆச்சு. அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு ஸ்டெப்ஸுக்கு அடியில ஏதோ ஒரு டோர் இருக்குன்னு. அதை போய் ஓபன் பண்ணி பார்த்தா உண்மையில அங்க ஒரு டோர் இருக்கு. ஆனா பலகையெல்லாம் வச்சு அடிச்சு அதை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இது வழியா போனா அந்த செல்லார் டோருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால இவரும் சுத்தியலால அந்த பலகையெல்லாம் உடைச்சிட்டு இப்ப அந்த டோருக்குள்ள உள்ள இறங்கிடுறாரு. அப்படியே கையில ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அவர் உள்ள போய்கிட்டே இருக்காரு. உள்ள பார்த்தா இன்னொரு டோர் இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரில்லிங் மிஷின் எடுத்துட்டு வந்து அந்த டோர்ல இப்ப ஓட்டையே போட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த நேரம் பார்த்து நம்ம சேரா இப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னடா வீட்டுக்கு வெளியில ஏதோ சத்தம் கேக்குது, ஒருவேளை சேரா வந்துட்டாலோ அப்படின்னு இவரு அவசரமா வெளியில வந்து அந்த டோரையும் லாக் பண்ணி விட்டுறாரு. சேரா வந்து பார்க்கும்போது எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள நின்றுட்டு இருக்காரு. ஏ ஜான், என்ன இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்ட? அது ஒன்றும் இல்லை, அன்னைக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு பொய் சொல்லிடுறாரு. இப்ப நைட் ஆனா நம்ம ஜானுக்கு என்னடா அது, சேரா கிட்ட நம்ம பொய்க்கு மேல பொய் சொல்லிக்கிட்டே இருக்கமே, இதை சீக்கிரமே எப்படியாவது சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் அலிசாக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி, ஏ அலிசா ப்ளீஸ், நான் உன்னை உடனடியாக மீட் பண்ணணும். என்ன விஷயம் சொல்லு. இல்ல போன்ல பேச முடியாது, நேர்ல பேசணும். அப்படின்னா நாளைக்கு 2 மணிக்கு நம்ம எப்போதும் மீட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அடுத்த நாள் நம்ம ஜானும் அலிசாவை மீட் பண்றதுக்காக போறாரு. அலிசா, ஏன் எதுக்காக எனக்கு இது மாதிரி செஞ்ச? நான் என்ன செஞ்சேன்? நான் கரெக்டா தான் செஞ்சேன், நீ தான் என்ன ஏமாத்திட்டு இருக்க. அலிசா, எனக்கு புரியுது, நான் உன்னை ஹர்ட் பண்ணிருக்கேன். அதுக்காக நீ எனக்கு இப்படி செய்யணும்னு அவசியம் இல்ல. அலிசா, எல்லாத்துக்கும் சாரி. இதுக்காக என்னை பத்தி நீ தப்பான விஷயத்த வெளியில பரப்பணும்னு அவசியம் கிடையாது. ஏன் நீ ஒத்துக்கோ, நீ உன் ஒய்ஃபோட ஹாப்பியா இல்லைன்னு ஒத்துக்கோ. அதனாலதான் உன் ஒய்ஃப் இருந்துமே நீ என்னை தேடி வர அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நமக்கே புரியுது, ஜான் சேராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமுமே நம்ம அலிசா கூட அஃபேர்ல இருந்திருக்காரு. அப்படின்னா ஜான், சேரா, அலிசா 2 பேருமே ஏமாத்தினதா தானே அர்த்தம். அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் அலிசா இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. அலிசா, உனக்கு திரும்ப சொல்லி புரிய வைக்க முடியாது. என்னால இப்ப சேராவை விட்டுட்டு மொத்தமா உன் கூட வர முடியாது. ஏன்னா நான் சேராவை லவ் பண்றேன். நீ இதுக்கு முன்னாடி என்னையும் தானே லவ் பண்ணிட்டு இருந்த. ஆனா இப்ப உன்னை லவ் பண்ணல, எனக்கு சேரா தான் முக்கியம் அப்படின்னு இவர் ரொம்ப கோவப்பட நம்ம அலிசா கடுப்பாயிடுறாங்க. உன்னால முடிஞ்சதை
பார்த்துக்கூடா அப்படின்ட்டு அவங்க கோவமா கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் ஜான் வழக்கம் போல நான் ஆஃபீஸ் போறேன்னு சொல்லிட்டு ஜாகிங் கிளம்பி போறாரு. வீட்டில் நம்ம சேரா தனியாக தான் இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அவங்க வாமிட் பண்ணிடுறாங்க. ஒருவேளை பிரெக்னெண்ட்டாக இருப்போமோ அப்படின்னு பிரெக்னன்சி கிட்ட வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க உண்மையிலேயே பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். இவங்க பிரெக்னன்சி கிட்ட பார்த்துட்டே இருக்கும்போது அது கை தவறி கீழே விழுந்துருது. சரி அதை குனிஞ்சு எடுக்கலான்னு போறப்போ இவங்க அந்த ஃப்ளோர் பிளானை பார்த்துறாங்க. இது என்னடா அது நம்ம ரூம்ல புதுசா இருக்கு அப்படின்னு அவங்க அதை திறந்து பார்த்தா அவங்களுக்குமே ஸ்டெப்ஸுக்கு கீழே ஏதோ ஒரு டோர் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வந்துருது. இவங்க அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி அதை சுத்தியலால யாரோ உடைச்சிருக்காங்க. யார் உடைச்சிருக்க முடியும்? கண்டிப்பா நம்ம ஜான் தான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டா அதே நேரத்துக்கு நம்ம அலிசா இருக்காங்கல்ல அவங்களும் இப்ப ஜானோட வீட்டுக்கு வராங்க. நம்ம சேராவும் கையில ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு இப்ப அந்த கதவுக்குள்ள இறங்கி போறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது டார்ச் லைட்ல இப்ப பேட்டரி போயிடுது. அதனால திரும்பவும் வெளியில வந்து இவங்க டார்ச் லைட்டுக்கு பேட்டரியை மாத்திட்டு இருக்காங்க. கரெக்டா அலிசாவும் இப்ப உள்ள வந்து ஹலோ யாராவது வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வராங்க. ஹாலில் யாருமே இல்லை அப்படின்னோன்னே இவங்க பாட்டுக்கு ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போயிட்டு இருக்காங்க. இவங்க மேலே ஏறி போன உடனே கரெக்டாக நம்ம சேரா கீழே வராங்க. அவங்க மறுபடியும் அந்த டோருக்குள்ளே இறங்கிடுறாங்க. நம்ம அலிசா இருக்காங்கல்ல அவங்க மேலே போயிட்டு நம்ம ஜான் சேரா 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோலாம் பார்த்துட்டு பயங்கரமாக வயிற்றுச்சல்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க பாட்டுக்கு ரூம் கதவை திறந்துட்டு உள்ளேயும் போயிடுறாங்க. உள்ளே போய் அந்த பிரெக்னன்சி கிட்ட இவங்க பார்த்துறாங்க. அதை இவங்களால சுத்தமாக தாங்கிக்கவே முடியல. நம்ம சேரா இருக்காங்கல்ல நம்ம ஜான் கூட அந்த கதவுல ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஓட்ட போட்டிருப்பாருல அதெல்லாம் இவங்க பாத்துறாங்க. ஜான் எனக்கு தெரியாம நீ செல்லார் டோரை ஓபன் பண்ணணும் ட்ரை பண்ணியிருக்கல அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே உங்களுக்கு வீட்டுக்குள்ள யாரும் இருக்க மாதிரி சத்தம் கேட்குது. அதனால மறுபடியும் இப்ப மேல வந்துடுறாங்க. வெளியில வந்து பார்த்தா கதவு மட்டும் டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்க போயிட்டு அந்த டோரை நல்லா சாத்தி விட்டுறாங்க. அப்படி இப்ப நமக்கு ஜானை காமிக்கிறாங்க. ஹச்ஆர் கால் பண்ணி ஏய் உன்னை கொஞ்ச நாள் அமைதியா இருந்தானே சொன்னேன், எதுக்கு அலிசாவை போய் மீட் பண்ண? ஐயோ தெரியாதனமா அவளை போய் மீட் பண்ணிட்டேன். நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணலான்னு பார்த்தா இன்னும் பிரச்சனை பெருசாயிடுச்சு. அவ கோச்சுக்கிட்டு போயிட்டா, என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அலிசாவோட காரு ஜான் வீட்டை விட்டு வெளியில வர்றதை இவர் பாத்துறாரு. ஐயோ அலிசா இப்பதான் என் வீட்டை விட்டு வெளியில போறா, அவ என்ன சொல்லி வச்சான்னு எனக்கு தெரியலையே, நான் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறேன், நீங்க போனை வைங்க அப்படின்னு போனை வச்சுட்டு இவரும் அலிசாவோட காரை பயங்கரமா ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. ஆனா ஒரு கட்டத்துல மிஸ் பண்ணிடுறாரு. நைட் ஆனா நம்ம ஜானு பதட்டத்தோடய வீட்டுக்கு வராரு. அலிசா வந்து சேரா கிட்ட என்னத்த சொல்லி வச்சாலோ தெரியலையே அப்படின்னு. ஜான் இப்ப உள்ள வந்தா சேராவும் சோகமா உட்காந்துருக்காங்க. ஆஹா எல்லாத்தையும் சொல்லிட்டா போலயே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ சேரா என்ன சொல்றாங்கன்னா நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு பயங்கர சந்தோஷம். நிஜமாவா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஆனா கூடவே நம்ம சேரா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. நீ செல்லர் டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணியா? ஓபன் பண்ண ட்ரை பண்ண, ஆனா நான் இன்னும் உள்ள போகல. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல நம்ம 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் செல்லர் டோரை ஓபன் பண்ண கூடாதுன்னு. இப்ப நம்ம 2 பேர்ல 3 பேரு. நான் உன்னை நம்புறேன், இதுக்கப்புறம் அந்த டோரை ஓபன் பண்ணாத அப்படின்னு சொல்லி அந்த மேட்டரை அப்படியே முடிச்சு விட்டுறாங்க. இப்ப காலையில விடிஞ்சா மறுபடியும் உங்க 2 பேரும் தன்னோட குழந்தைக்காக ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவுமே என்ன கலர் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா நம்ம ஜானுக்கு ஹச்ஆர் கிட்ட இருந்து கால் வருது. அவர் கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, அதனால நீ திரும்பவும் மண்டேல இருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு. இவருக்கு பயங்கர சந்தோஷம். சேரா என்னாச்சுன்னு கேட்டா இல்ல ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை, அது இப்ப சால்வ் ஆயிடுச்சு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வழக்கம் போல மண்டே நம்ம ஜான் இப்போ ஆபீஸ்க்கு கிளம்பி போறாரு. ஹச்ஆர் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் என்ன இந்த விஷயத்துல இருந்து காப்பாத்தினதுக்கு. நாங்க காப்பாத்துறதுக்கு எதுவுமே இல்லை, நீ எந்த தப்பும் பண்ணல, அதனால நீ சேவ் ஆயிட்ட அவ்வளவுதான். சரி அலிசாங்க அவ ஆபீஸ்க்கு வரல? அவ போன வாரத்துல இருந்து ஆபீஸ்க்கு வரல. மெயில்ல செல்ஃப் கேர்ன்னு சொல்லி லீவ் கேட்டிருக்கா. நான் கூட அவளுக்கு பல தடவை கால் பண்ணி பார்த்தேன், ஆனா அவ எடுக்கவே மாட்டேங்கிறா. சரி அவளை விடு, நீ போய் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நைட் ஆனா இவங்க 2 பேரும் மறுபடியும் தன்னோட குழந்தைக்காக ரூமை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரூம்ல ஒரு பெரிய போட்டோ இருக்கு. ஜான் அந்த போட்டோவை தயவு செஞ்சு கலட்டேன், பார்க்க நல்லாவே இல்லை அப்படின்னு அவர் அந்த போட்டோவை கழட்டி ஓரமா வச்சிடறாரு. ஆனா அந்த போட்டோக்கு பின்னாடி பார்த்தா ஒரு ஓட்டை இருக்கு. என்னடா ஏதோ ஒரு ஓட்டை இருக்கே அப்படின்னு ஒரு குச்சியை வச்சு நோண்டி பார்த்தா அந்த ஓட்டைக்குள்ள இருந்து ஒரு புல்லட் வருது. சாரா நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல இந்த வீட்டுல ஏதோ தப்பா இருக்குன்னு, இங்க பாரு புல்லட் இருக்கு. சரி புல்லட் இருந்தா இப்ப என்ன, இதுக்கே இவ்வளவு கோவப்படுற? இது ஏதோ சாதாரணமான விஷயமா கூட இருக்கலாம்ல, புல்லட் உனக்கு சாதாரண விஷயமா? இங்க பாரு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், எமோட்டோட ஒய்ஃபும் டாட்டரும் 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ மர்மமா காணா போயிட்டாங்களாம். அவங்கள இன்ன வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப நீ என்ன சொல்ல வர ஜான், அவரே தன்னோட குடும்பத்தை கொலை பண்ணி அந்த செல்லார் டோருக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருக்காருன்னு நினைக்கிறியா? ஏன் இருக்க கூடாது? இங்க பாரு சேரா நம்ம உடனடியே போய் இதை போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். போலீஸ் இதை இத்தனை வருஷமா இன்வெஸ்டிகேட் பண்ணாம விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறியா? இங்க பாரு ஜான் நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன், போலீஸ் அது இதுன்னு வீட்டுக்கு வந்தாங்கன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும், அது நம்ம குழந்தைய தான் பாதிக்கும், தயவு செஞ்சு எனக்காக இதை நீ அப்படியே விட்டுடு அப்படின்னு. சரி நான் விட்டுறேன் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. அடுத்த நாள் நம்ம ஜான் ஆபீஸ்க்கு போனா அங்க போலீஸ்லாம் வந்திருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்டா உனக்கு விஷயமே தெரியாதா, அலிசா காணாம போயிட்டா, அவளோட காரு ஏதோ லேக்குக்கு பக்கத்துல கிடைச்சிருக்கு, ஆனா அவ எங்க போனான்னு யாருக்குமே தெரியல, அதை விசாரிக்க தான் போலீஸ் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு. நம்ம ஜானுக்கு பயங்கர
பயங்கர ஷாக்கு. அப்படி இப்ப நமக்கு சேராவை காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல ஒருத்தவங்க சேரா கிட்ட வந்து நான் இங்கே தான் உங்க வீட்டுக்கு ரைட் சைடுல இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வந்து பேசியிருப்பாங்கல்ல, அவங்களும் நம்ம சேராவும் இப்போ ஒரு பார்ல உட்காந்துருக்காங்க. நம்ம சேரா அந்த லேடி கிட்ட நீங்க அன்னைக்கு என்ன மீட் பண்ணப்போ நீங்களாவது இந்த வீட்டுல முழுசா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இல்ல இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நிறைய பேர் குடி வந்திருக்காங்க, ஆனா யாருமே நிரந்தரமா அந்த வீட்டுல இருந்ததே இல்ல. வருவாங்க, தங்குவாங்க, திடீர்னு பார்த்தா அவங்க காண போயிடுவாங்க, எங்க போவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்களும் ஜானும் அப்படி இல்ல, ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்க, அதனாலதான் நீங்களாவது இங்க இருக்கீங்களான்னு பாப்போம் அப்படின்னு சொன்னேன். இதையெல்லாம் பேசிட்டு இருக்கப்பவே இவங்க டிவில பாக்குறாங்க, அலிசா மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம சேராவுக்குமே பயங்கர ஷாக்கு. நைட்டு நம்ம ஜானு சேரா உட்காந்து இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சேரா ஜான் கிட்ட என்ன அலிசா மிஸ் ஆயிட்டாங்களாமே கேள்விப்பட்டேன். ஆமா எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. போலீஸ் வந்து ஆபீஸ்ல இருக்க எல்லார்கிட்டயுமே விசாரிச்சாங்க, ஆனா யாருக்குமே எதுவுமே தெரியல, அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஜான் இருக்காருல்ல, அவரு அந்த புல்லட்டை வச்சு திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்காரு என்னதான் ஆயிருக்கும் அப்படின்னு. அந்த வீட்டு ஷோகேஸ்ல நிறைய கன்னு புல்லட் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த புல்லட்டோட இது மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த புல்லட்டோடலாம் மேட்ச் பண்ணி பாக்குறாரு. எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. சேரா இங்க பாரு, இந்த புல்லட்டும் வீட்டுல இருக்க புல்லட்டும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. கண்டிப்பா எமட் தான் நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறாரு. ஜான் தயவு செஞ்சு இதை விட, அப்படி என்னால விட முடியாது, அந்த டோரை இப்பவே எனக்கு ஓபன் பண்ணி பார்க்கணும். ஜான் நம்ம ப்ராமிஸ் பண்ணதை நீ மறந்துட்டியா அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ வெளியில பார்த்தா போலீஸ் வந்திருக்காங்க. ஹலோ சேரா, உங்களோட ஹஸ்பண்ட் ஜான் உள்ள இருக்காரா? உள்ள இருக்காரு, வாங்க அப்படின்னு போலீஸ் எப்போ உள்ள கூட்டிட்டு வராங்க. போலீஸ் சேரா கிட்ட நாங்க ஜான் கிட்ட கொஞ்சம் தனியா விசாரணை பண்ணணும், நீங்க கொஞ்சம் போறீங்களா அப்படின்னு சேராவும் எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆனா இவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சேரா மறந்திருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஹாய் ஜான், உங்களுக்கு அலிசாவை தெரியுமா? தெரியும், நாங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றோம். அவங்கள ஒரு வாரமா காணோம். கடைசி அவங்க உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்காங்க. கரெக்டா? கரெக்ட் தான். ஆனா அவன் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் அவளும் டேட் பண்ணிட்டு இருந்தோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் அவளை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதை அவளால தாங்கிக்கவே முடியல. அதனாலதான் என் மேல ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா. ஆபீஸ்ல இருந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி என் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. சரி ஓகே, மார்ச் 18 எதுக்காக அலிசாக்கு கால் பண்ணியிருந்தீங்க? இல்ல இந்த பிரச்சனையெல்லாம் பேசி சால்வ் பண்ணலாமேங்கிறதுக்காக தான் அவளுக்கு கால் பண்ணியிருந்தேன். ஓ, பிரச்சனையெல்லாம் பேசி சால்வ் பண்ணிட்டீங்களா? ஏன்னா 5 வாரமா நீங்க ஆபீஸ்க்கு வேற போல. எந்த இடத்துல மீட் பண்ணீங்க? நாங்க 2 பேரும் எப்போதுமே ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம், அங்கதான் மீட் பண்ணோம். சரி, கடைசியா அவங்கள எப்ப மீட் பண்ணீங்க? கடைசியா அவளை நான் அப்பதான் மீட் பண்ணேன். அப்படின்னா மார்ச் 19 அவங்களோட போன் டவர் கடைசியா இந்த லொகேஷன்ல தான் ஆஃப் ஆயிருக்கு. அலிசா இங்க வந்தாங்களா? இல்ல, அலிசா இங்க வந்தாலா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஓகே, மார்ச் 19 நீங்க எங்க இருந்தீங்க? நான் வந்து வீட்டுல தான் இருந்தேன். அப்படின்னா அதை உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? அதுக்கு ஏதாவது சாட்சி அப்படின்னு கேட்டா நம்ம சேராவே வெளியில வந்து மார்ச் 19 அவர் இங்கே தான் இருந்தாங்கிறதுக்கு நான் தான் சாட்சி. ஏன்னா அன்னைக்கு தான் நான் பிரெக்னென்ட்னு கன்ஃபார்ம் ஆச்சு. அதனால அன்னைக்கு ஃபுல் டே அவர் என் கூட தான் இருந்தாரு. சரி ஓகே, ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டா நாங்க திரும்பவும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம சேரா கேட்டுட்டாங்கல்ல, இப்போ ஜான் மேல பயங்கர கோவமா இருக்காங்க. ஜான் வந்து சேரான்னு கூப்பிட்டா, ஜான் தயவு செஞ்சு என்கிட்ட நீ எதுவுமே பேசாத. 1 மாசமா ஆபீஸ் போறேன்னு சொல்லி என்கிட்ட நீ போய் சொல்லியிருக்க. அது மட்டும் இல்லாம என்ன நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் அலிசா கூட நீ அஃபேர்ல இருந்திருக்க. அப்படின்னா அலிசா அவன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் கரெக்ட் தான், ஆனா அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கிடையாது. 2 பேருமே விருப்பப்பட்டு தான் பண்ணிருக்கீங்க. அப்படின்னா நம்ம குழந்தை இறந்து போன அன்னைக்கு கூட நீ அவ கூட தான் இருந்திருக்க. அதனாலதான் நான் அத்தனை தடவை கால் பண்ணியும் நீ எனக்கு காலை அட்டன் பண்ணவே இல்லை. அப்படின்னா இந்த பிரச்சனையில இருந்தாலும் தப்பிக்க அலிசாவை நீ தான் கொலை பண்ணிருக்கணும். சேரா, நீ என் மேல சந்தேகப்படுறியா? ஆமா, நான் உன் மேலதான் சந்தேகப்படுறேன். நான் மட்டும் இல்ல, போலீஸுமே உன் மேலதான் சந்தேகப்படுறாங்க. சேரா, நான் என்ன நடந்துன்னு சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் எதையும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிடுறாங்க. இப்ப காலையில விடிஞ்சா நம்ம ஜான் இருக்காருல்ல, அவரு இவங்க வீட்டுக்கு வந்து ஒருத்தர் இந்த வீட்டையே மொத்தமா எரிச்சிடு அப்படின்னு சொன்னார்ல, அவரை மீட் பண்றதுக்காக போறாரு. அவர்கிட்ட போயிட்டு நீங்க எதுக்காக அன்னைக்கு அப்படி சொன்னீங்கன்னு கேட்டா, அந்த வீட்டுக்குள்ள யார் போனாலும் அந்த வீட்டை ரொம்ப பிடிச்சு போயிடும். ஏன்னா அந்த வீடு அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கும். உங்களை மாதிரி தான் ஒரு காலத்துல நாங்களும் அந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டோம், அதே வீட்டுல தான் வாழ்ந்தோம். கொஞ்ச நாள் நானும் என் வைஃபும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா கொஞ்ச நாள் போக போக நான் நிறைய குடிக்க ஆரம்பிச்சேன். அதனால எனக்கும் என் வைஃபுக்குள்ள நிறைய சண்டை வந்துச்சு. அப்படின்னா அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வான் பண்றதுக்காக தான் வந்தீங்களா? நான் வான் பண்றதுக்காகலாம் வரல, அந்த டோரை எரிக்கிறதுக்காக தான் வந்தேன். அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளதான் ஏதோ இருக்குன்னு சொல்றீங்களா? அந்த வீட்டுக்குள்ள இல்ல, பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இருந்தா நம்ம பொய் சொல்லுவோம், நிறைய விஷயங்களை மறைப்போம். ஆனா ஒரு நாள் அந்த உண்மை தானா வெளியே வரும். அதுக்கப்புறம் தான் அங்க பிரச்சனையே ஆரம்பிக்கும். அப்படின்னா எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க, எமட் அவர் குடும்பத்தை கொண்டு அந்த டோருக்கு பின்னாடி தானே மறைச்சு வச்சிருக்காரு? இல்ல, இதுக்கும் எமட்டுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல, அவர் ரொம்ப நல்லவர். நான் தான் சொல்றேன்ல, பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்படின்னா அந்த டோரை கடைசி வரைக்கும் ஓபன் பண்ணாம இருந்துட்டா நம்ம சந்தோஷமா இருக்கலாமா? அதுதான் தப்பு. அந்த டோரை நம்ம ஓபன் பண்ணாம இருக்கிறது தான் தப்பு. அந்த டோரை நம்ம இன்னைக்கே ஓபன் பண்ணிருக்கணும். அந்த டோரை ஓபன் பண்ணிட்டா இதுக்கெல்லாம் பதில் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஜான் இப்ப வேகமா வீட்டுக்கு வந்து சேரா கிட்ட, சேரா இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அந்த டோரை நான் ஓபன் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு போய் அந்த டோரோட பூட்டை டும்மு டும்முன்னு அடிச்சு
வச்சு உடச்சிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல நம்ம சேரா என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கட்டை எடுத்து ஜானோட மண்டையில டொம்முன்னு அடிச்சிடுறாங்க. அப்படியே கொண்டு வந்து இப்ப சோஃபால படுக்க போட்டிருக்காங்க. நம்ம ஜானு இப்ப பொறுமையா கண்ணை முழிச்சு, சேரா எதுக்காக இப்படி செஞ்சேன்னு கேட்டா, என்ன ஆனாலும் அந்த டோரை உன்னை ஓபன் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு அலிசாவோட போனை இவங்க எடுத்து டேபிள் மேல வைக்கிறாங்க. சேரா, இது அலிசாவோட போனாச்சு, இது எப்படி உனக்கிட்ட இருக்கு அப்படின்னா, அவளை நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்ட உடனே இப்பதான் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம சேரா அந்த டோருக்குள்ள இருந்து வெளியில வந்திருப்பாங்க. கதவு கூட டொம்மு டொம்முன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும்ல, இவங்க போய் அந்த டோரை சாத்தி விட்டுறாங்க. சாத்தி விட்டதுக்கு அப்புறமுமே மாடி மேல யாரோ இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஒருவேளை திருட்டு பையவனும் உள்ள வந்திருப்பானோ அப்படின்னு அங்க இருக்க ஒரு கன்னை எடுக்கிறாங்க. அதுக்குள்ள புல்லட்டையும் லோட் பண்ணிடுறாங்க. லோட் பண்ணிட்டு இப்ப மாடியில் போய் பார்த்தா அங்க அலிசா நிக்கிறாங்க. ஏய், நீ எதுக்காக என் வீட்டுக்குள்ள வந்திருக்க? முதல்ல என் வீட்டை விட்டு வெளியில போ. முடியாது, இது என்னோட வாழ்க்கை, நான் வாழ வேண்டிய வீடு, அதை நீ தட்டி பறிச்சுட்ட. என்ன பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க? இது என்னோட வீடு, என்னோட வாழ்க்கை, மரியாதையா வெளியில போ. முடியாது, நான் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன் அப்படின்னு பக்கத்துல வரும்போது இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு டென்ஷன்ல டொப்பு டொப்பு டொப்புன்னு நம்ம அலிசாவை சுட்டு கொன்னுடுறாங்க. உடனே இவங்க போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்ல வேண்டாம், போலீஸ்க்கு கால் பண்ணா இன்னும் ரிஸ்க் ஆயிடும் அப்படின்னு என்ன பண்றாங்க, ஆல்ரெடி அந்த குழந்தையோட ரூமுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக இவங்க கீழே ஷீட்லாம் போட்டிருக்காங்க. அதனால ரத்தம் கீழே சிந்தல. அது இப்ப இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா மாறிடுது. அப்படியே அந்த துணியில சுத்தி செல்லோ டேப்பை போட்டு ஒட்டி தரதரன்னு இழுத்துட்டு வந்து அந்த செல்லார் டோருக்குள்ள நம்ம அலிசாவோட டெட் பாடியை மறைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அலிசாவோட காரு இவங்க வீட்டுக்கு வெளியில தானே நிக்குது. அதனால அந்த கார் எடுத்துட்டு நம்ம சேரா தான் டிரைவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதை தான் நம்ம ஜான் பார்த்துட்டு அலிசா நம்ம வீட்டுல இருந்து வெளியில போறாளே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிருக்காரு. நம்ம சேரா ஜானை ஏமாத்துறதுக்கு அங்க ஒரு லெஃப்ட் டர்ன் வந்திருக்கு. கரெக்டா அதுக்குள்ள வண்டியை விட்டுட்டாங்க. நம்ம ஜானும் அலிசாவோட காரை மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த காரை கொண்டு போய் ஒரு லேக்குக்கு பக்கத்தில் இவங்க தான் நிப்பாட்டியிருக்காங்க. சிம்மை கலட்டி அந்த லேக்குக்குள்ளேயே போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அலிசாவோட மெயில் ஐடியிலேருந்து செல்ஃப் கேர்க்காக எனக்கு லீவ் வேணும்னு சொல்லி இவங்க தான் அந்த மெயிலையும் அமைச்சிருக்காங்க. அன்னைக்கு இவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸையும் இவங்க எரிச்சிட்டாங்க. இப்படி எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணவங்க ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னா, ஒரு புல்லட் மட்டும் அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி மறைஞ்சிருந்திருக்கு. அதை நம்ம ஜான் கண்டுபிடிச்சி எடுத்துட்டாரு. இப்போ இதை போய் இவர் போலீஸ் கிட்ட சொன்னா மாட்ட போறது யாரு? நம்ம சேரா. அதனால தான் ஜானை போலீஸ் கிட்ட சொல்ல விடாம அவ்வளோ தூரம் தடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஜான் கிட்ட சொல்லி முடிக்க, சேரா நீ பண்ணது தப்பு, இப்பவே நான் போலீஸ் கிட்ட போறேன், அப்படியே உனக்கு நல்ல லாயரா நானே அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு கிளம்புறாரு. நம்ம சேரா ஜான் கிட்டேயும் கண்ணை காமிச்சு, ஜான் முட்டாள்தனமா பண்ணாத, மரியாதையா வந்து உட்காரு, இல்லைன்னா உன்னையும் சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஜான், அப்புறம் இன்னொரு விஷயம், இதெல்லாம் போய் நீ போலீஸ் கிட்ட சொன்னேன்னு வை, அவன் நம்ம வீட்டுக்கு வந்தது மார்ச் 19. மார்ச் 19 நீ வீட்டில் தான் இருக்கேன்னு நான் தான் போலீஸ் கிட்ட சொன்னேன். அப்படின்னா நான் பண்ணதெல்லாம் நீ தான் பண்ணேன்னு போலீஸ் கிட்ட நானே சொல்லிடுவேன். ஆனா இதெல்லாம் நீ போலீஸ் கிட்ட சொல்லாம இருந்தேன்னா இந்த கதையோட முடிவு வேற மாதிரி இருக்கும். நீ, நான், நம்ம குழந்தைங்க எல்லாரும் இதே வீட்டுல சந்தோஷமா வாழலாம். அப்ப அலிசாவோட நிலைமை, அவ எங்க போனான்னு யாருக்குமே தெரியாது, அவ காணா போயிட்டா, அவ்வளவுதான். அப்படியே இந்த கேஸ் நம்ம பக்கம் திரும்பினாலும் நம்ம சேர்ந்து இந்த கேஸ்ல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிக்க கட் பண்ணா நம்ம ஜான் இந்த எந்த விஷயத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லல. இவங்க 2 பேரும் சந்தோஷமா அந்த வீட்டுல வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே குழந்தை பிறக்க போதுல வளகாப்பு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று பண்றாங்க. அதுக்கு மறுபடியும் ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாரையுமே அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து நம்ம சேரா கிட்ட, சேரா உனக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு போய் பாரு அப்படின்னு இவங்கள போய் பாக்குறாங்க. இந்த கிஃப்ட்டை அனுப்புனது யாருன்னா எமாட்டு தான். அவர் என்ன அனுப்பியிருக்காருன்னா செல்லார் டோரோட கீயை அமைச்சிருக்காரு. அப்படியே ஒரு லெட்டர் அமைச்சிருக்காரு. அதுல என்ன இருக்குன்னா, ஜான் அண்ட் சேரா நீங்க 2 பேரும் தான் இந்த வீட்டுக்கு சரியான ஆளு. செல்லார் டோரோட சாவியை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அதை ஓபன் பண்ணி பாக்குறதும் பார்க்காததும் உங்களோட விருப்பம். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட புது லைஃபை இந்த வீட்டுல சந்தோஷமா தொடங்குங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்படின்னா அந்த செல்லார் டோருக்குள்ள என்ன இருக்குன்னா நிறைய டெட் பாடிஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த வீட்டுக்கு வர கப்பல் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த பிரச்சனை எல்லாத்துலயுமே கடைசி வரைக்கும் சமாளிச்சு 2 பேரும் ஒன்னா இருக்க கப்பல் யாருன்னா நம்ம ஜானும் சேராவும் தான். சோ அதனாலதான் அந்த லெட்டர்ல இந்த வீட்டுக்கு நீங்க தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.